ஏஎம்சிசி 25K டோர்னமெண்ட்டோட கமிட்டி இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஷார்ட் இன்ட்ரோவை இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஃபஸ்ட் அப்படியே லைனாக பேரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அப்படி பேர் சொல்லிடுங்க. கோவிந்தராஜ், வசி, ரூப், காமேஷ், சேட்டனா, ராஜேஷ், கோகுல், கிஷோர், ஓம் பிரகாஷ், புவனேஸ்வரன், ஓசி, சிவகுமார், ஸ்டீஃபன், ஜெயவேல், சரவணன், அஜித் குமார், எம் விக்னேஷ், அடை, ஆனந்த், அரவிந்தன், சிலம்பரசன், லோகேஷ், முரளிதரன், கணேஷ். ஓகே, இந்த டோர்னமெண்ட் எத்தனை நாள் நடந்தது, அப்புறம் இந்த கிரவுண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கு வைஸாக சொல்லிடுங்க. கதிரிமங்கலம் பஞ்சாயத்து அலங்காரமங்கலம் கிராமத்தில் நாங்கள் வந்து 25, 26, 27 வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வச்சோம். இது வந்து எங்களுடைய பல நாள் கனவு. 8 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் டோர்னமெண்ட் இது. ஸோ திரும்பவும் எங்களால் வைக்க முடியல சில சுச்சுவேஷனால். அது வைக்க ரொம்ப போராடி இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம். ஓகேங்களா? அலங்காரமங்கலம் கிராமத்தில் குமரன் கார் பார்க் ஆப்போசிட்டில் இந்த கிரவுண்டு இங்கே வச்சு டோர்னமெண்ட் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணோம். 3 நாளில் எங்கள் அலங்காரமங்கலம் கிராம பசங்க இளைஞர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பெரியவங்களும் சரி பசங்களும் சரி எல்லாருமே ரொம்ப ஒத்துழைச்சாங்க. இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முள்ளும் செடி ரொம்ப காடாக இருந்தது. அதை வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாருமே வேலை வெட்டிக்கு போகாமல் ரொம்ப இந்த கிரவுண்டே உழைச்சோம். அந்த கிரவுண்டை சரியா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப உழைச்சோம். அவ்வளோ சிறப்பாக பண்ணி 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக பண்ணோம். எல்லோரும் பேசுகிற அளவுக்கு நல்லா ப்ராப்பராக பண்ணோம். கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம். வச்சு சிறப்பாக பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 8 வருஷம் கழிச்சு இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படி லைனாக சொல்லுவீங்க யாராவது? ப்ரைஸ் டீட்டெயிலா? ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 வச்சோம். செகண்டு 20, மூணாவது 15, நாலாவது 10, அஞ்சாவது 5, ஆறாவது 5, ஏழாவது 5. எத்தனை? 7 ப்ரைஸ். மொத்தம் 7 ப்ரைஸ். இல்லை, ஓகே. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, எத்தனை டீம் என்ட்ரி பண்ணாங்க? அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,008 ரூபாய் என்ட்ரி வச்சோம். ஃபிக்ஸஸ் மேட்ச் போட்டோம். 24+1 ஃபிக்ஸஸ் எல்லாமே 24 டீம் வந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம். எத்தனை வருஷமாக டோர்னமெண்ட் நடத்திட்டு வரீங்க? நாங்கள் இது 2வது வருஷம் தான். இது ஃபஸ்ட்டு வருஷம் எப்போ நடத்துனீங்க? 2018. 2018. ஸோ 2018க்கு அப்புறம் இப்போ நடத்திருக்கீங்க. 2018 அப்புறம் இப்போ தான் வச்சோம். ரொம்ப 7-8 வருஷம் கழிச்சு இப்போ தான் திரும்ப வச்சோம். ஸோ ஏன் இந்த கேப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சில காரணங்கள், அதாவது கிரவுண்டு கிடைக்கல. ஸோ சில சுச்சுவேஷன்ஸு, அதனால் ஒத்துழைப்பும் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் கிடைக்காதனால தாமதமானது. ஸோ இந்த கேப் இனிமேல் மெயின்டைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கமிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பசங்களை எங்களுக்கு எல்லோரும் இனிமேல் இருக்கிற பசங்க வந்து கம்பல்சரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்புகிறோம். கமிட்டியோட வேறு ஏதாவது மறக்க முடியாத மெமரிஸ் எதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்கள். அது எல்லாரும் வந்ததே பெரிய மறக்க முடியாத நினைவு தானே. எல்லா பெரியவங்க ஃபஸ்ட்டு சீனியர் பிளேயர்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. அதையும் மறக்க முடியாமல் நினைவு தான். நாங்கள் சொன்ன அந்த தவிர்க்க முடியாத காரணம் வந்து இந்த விஷயந்தான். எல்லோரும் ஒன்றா இருக்க மாட்டோம். எல்லாம் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரிலாம் வர்றவங்க இருக்காங்க. சில பேர் மட்டும்தான் இங்கே ஊர்லேயே இருக்காங்க. அதுவும் அண்ணா அவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை மேட்சுக்காகவே அந்த சாட்டர்டே சண்டே மட்டுமே 300 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி வருவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ரீசன்னால தான் நடக்காமல் இருந்தது இத்தனை வருஷம். இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே மன நிம்மதியாக இருக்குது. போன டோர்னமெண்ட்டில் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த டோர்னமெண்ட் வந்து எல்லாருக்குமே மன நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் வருஷம் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவோம்னு நம்புகிறோம். ஓகே, உங்கள் டீமில் முன்னே இருந்தவங்க இப்போ எல்லாமே யாராவது இருக்காங்களா? யாராவது மிஸ்ஸிங் இருக்காங்களா? ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் செந்தில் என்னன்றது மட்டும் அவர் மிஸ்ஸிங். ஸோ அவர் இறந்துட்டார். சில காரணம் இறந்துட்டார். உடம்பு சூழ்நிலை சரி அதனால் இறந்துட்டாப்புல. மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா இருக்காங்க. அண்ணாவங்களாம் இருக்காங்க. சரவணன் அண்ணன், ஜெயவேல். சீனியர் பிளேயர்ஸ் அப்படி யாரையும் சொல்லியிருக்காங்க டீமில்? சீனியர் பிளேயர்ஸ் தான் அவருக்கு சரவணன் அண்ணன், ஜெயவேல் அண்ணன், ஒரு சிங்கரல் அண்ணன், சங்கர் அண்ணா வரல, அவர் வரல. அப்புறம் ராஜு அண்ணன், பார்த்திபன் அவர்லாம் கொஞ்சம் வரல, கிளம்பிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. அவங்க நாளைக்கு டியூட்டி கிளம்பிட்டாங்க. இப்போ அண்ணன் அஜித், இப்போ ராஜா ஃபுல்லாக மற்ற நாங்களாம் இருக்கோம். மற்ற பசங்க எல்லாம் விளையாட்டு தான் இருக்கோம். ஸோ இவங்களாம் விளையாட வரதில்லை. ஃபேமிலி ஆகிட்டுனால அவங்க அந்த கிரவுண்டுக்கு வரதில்லை, விளையாட வரதில்லை. இந்த டோர்னமெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வராங்க. சரி, உங்கள் டீம் ஃபார்ம் ஆனால் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறீங்களா? எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு? ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் தேங்காய் மட்டையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் மேட்ச்சை. தேங்காய் மட்டை, ஸ்டெம்பர் பால், கல் தான் போல்டாக வச்சுப்போம். இல்லைன்னா முள்ளுக்குச்சியை வெட்டி போல்டாக வச்சுப்போம். இப்படி தான் விளாட்ணும் தான்.
போக போக தான் ஆளுக்கு 10 ரூபா போட்டு, அப்போ பேட் வந்து 300 ரூபா நான் ஸ்கூப் பேட்டு. ஒரு 300 ரூபாயில் பேட் வாங்கினோம். பேட் வாங்கி அது நிறைய வாட்டி உடஞ்சிச்சு. ஹேண்டில் உடஞ்சி அதை ரெடி பண்ணி அதை விளையாடி, அப்போ வந்து எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே மேட்ச்சுக்கு போவாங்க. நாங்கள் வந்து சும்மா கூட போவோம். எவ்வளோ தூரம் போனாலும் சைக்கிள்லே தான் போவோம். சைக்கிள் தான் எங்களுக்கு அப்போ டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ தான் பைக்கு, பஸ்ஸு எல்லாமே. முன்னெல்லாம் சைக்கிள் தான். இப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டு போனது வந்து இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறதுங்க, எல்லாம் இத்தனை நாங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ ரெகுலராக மேட்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வாரம் போயிட்டு போகிற இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரைஸோடு தான் வரும். இப்போது அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் டீம். நாங்கள் இப்போ எங்கூர் மட்டும் ஒரு டீமாக இல்லை, இது வந்து எங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இவன் ரூப்பு, இவன் வந்து ஒரு 10-11 வருஷமாக இந்த டீமில் இருக்கான். இவன் இந்த ஊரே இல்லை, ஆனால் எங்களுக்காக ஏஎம்சிசி டீம்னா வந்து நிற்பான். அதுக்கப்புறம் கோவிந்தண்ணா, அவரும் எங்களுக்கு பல வருஷமாக தெரியும். பல வருஷமாக இந்த டீமில் ஆடிட்டு இருக்காரு. இந்த வசி 3 நாள் நல்லா உழைச்சான். இவனும் நம்ம ஊரே இல்லை, ஆனால் டீமுக்காக வந்து நின்னான். அப்புறம் சிலம்பண்ணா, அவரும் எங்கள் பக்கத்தூர் தான். அவரும் எங்கள் கூட தான் இருக்கார், எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 10 வருஷமாக எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புவனண்ணா, அவங்களும் திருப்பத்தூரில் தான் இருக்கார் டவுனில். அவரும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாரு நிறைய வருஷமாக. ரோசி அதே மாதிரி தான். எங்களுக்கு ஒன்றுனா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூனியனாக கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து மேட்ச்சை சிறப்பாக நடத்தணும். இந்த மேட்ச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இது 3rd டே, 3 நாள் நல்லா கிரவுண்ட்லேயே இருந்தோம். இப்போ எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கீங்களா? ஸோ இப்போ வளர்ந்துட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பசங்க நல்லா பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ணுறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக தான் இருந்தது. நாங்களும் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கிறோம். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டை வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நடத்தியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து படித்தவங்க அப்போ கம்மி. இப்போ எல்லாருமே படித்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்லாவும் விளையாடுறாங்க. நிறைய கிரவுண்டுங்க பார்த்துட்டு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக செஞ்சு இந்த வருஷத்தை வந்து ஒரு பிரமிப்புக்கிற வைக்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. சரி, ஓகே. கமிட்டியோட மறக்க முடியாத மேட்சஸ் ஏதாவது இருக்குங்களா? வெளியே டோர்னமெண்ட்டில் போய் ப்ளே பண்ண மேட்சஸில்? நாங்கள் ஒரு 20K டோர்னமெண்ட் ஆட போயிருந்தோம். ஆக்சுவலாக அது எங்கன்னா மாடப்பள்ளி இருந்துச்சு. ஆக்சுவலாக மேட்ச் அது கையிலே இல்லை. ஆப்பனண்ட் பக்கம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஒன் சைடாக போயிட்டு இருந்தது. இவன் காமேஷ் அவன் ஒன் சைடாக அடித்து எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் ஒரு பாலுக்கு ஒரு 6 அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு மேட்ச்சை எங்கள் பக்கம் திருப்பி அந்த ஆக்சுவலாக அது வந்து ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச் தான். அந்த மேட்ச்சை மறக்க முடியாது. 6 அடித்து மேட்ச் எங்கள் பக்கம் திரும்பி, அதாவது கையில இருந்து போன மேட்சை எங்களுக்கு ரிட்டர்ன் வந்து. ஓகே, சூப்பர். ஒரு மேட்ச்சை சூப்பராக ஆடி கொடுத்தான். சூப்பர். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே வந்து அவன் தான் பண்ணி கொடுத்தான். அது மறக்க முடியாத மேட்ச். லாஸ்ட் வீக்கால் தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணது. அது அமௌண்ட் வந்து 2000 தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். பக்கத்தூரில் நடந்தது தான். ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே அப்போ இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஜூனியர்ஸ், அப்போ எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. 2000 தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அதை வின் பண்ணப்போ அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இடத்துல வின் பண்ணுறோம். ஆனால் அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண முடியல. அது காரணம் வந்து சீனியர் பிளேயர்ஸ் தான். ஏன்னா அவங்க வழி நடத்தி நாங்கள் ப்ளே பண்ணி ஒருத்தரும் ஒரு மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக இருந்தது. அது வந்து எங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து எல்லாருமே கத்தி செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் மறக்க முடியாத மொமெண்ட்டு. ஓகேண்ணா, நீங்கள் நடத்தின ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் டே வந்து 7,000 ஃபஸ்ட்டு ப்ரைஸ். என்ட்ரி ஃபீஸ் கேட்குறாரு அவர். என்ட்ரி வந்து ஃபஸ்ட் டே 300, மறுநாள் வந்து 400 வச்சு. தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கால் பண்ணுவார். காமேஷனா எப்பட்றா கிரவுண்டு, எப்பட்றா என்னடா பண்ணுறீங்க? அவர் தான் எங்களை தூண்டிகிட்டே இருப்பார். நாங்கள் தான் மறந்துருந்தா அப்படியே அது போய் பண்ணுறா, இது போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிகிட்டே இருப்பார். ரெண்டாவது ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து படையண்ணாக்கு. 1 or 2 டேஸில் அவரோட ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவர் எங்கள் கூட இவ்வளோ தூரம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். அதில் இப்போ இருக்கிற டீம் வந்து நல்லா இப்போ தான் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வெளியவே போக ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா
ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ மட்டும்தான் வேறு டீமில் போய் ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு நடுவில்லாம். நான் வேறு டீமில் போய் ஆடிட்டு ஓன் டீம்னு இல்லாமல் கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணுறது, அதனால் வந்து நமக்கே நிறைய கஷ்டங்கள் வரும் வெளில போகிறதுனால. இப்போ தான் டீம் செட் ஆகிருக்குது. இது வந்து உடையாமல் அப்படியே மேலே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுறோம் எல்லாருமே தான். ஒரு பிளேயருக்கும் வந்து நிறைய ரோல் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம டீம் வந்து நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயர் வச்சு நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, நம்ம யூனிட்டி தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. நம்ம அது இல்லாத இன்னொருத்தரை எதிர்பார்க்காம விளையாடலாம். இது அப்போ தான் நம்மளோட கேம் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வெளில போக முடியும், நம்ம டீம் வெளியே தெரியும். இன்னொரு பிளேயரை போட்டு உள்ளே ஆடுறது அது பிடிக்கல எனக்கும். நம்ம ஆடி மேலே போகணுன்றது ஆசை. யாரும் வந்து அதர் டீமுக்கு போகிறது வேணான்னு சொல்ல, நம்ம டீமும் ஒன்றா இருக்கும்போது நம்மளே ஆடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மேலே போகிறதுக்கு அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது அப்படியே மேலே போகணும். மேன்மேலும் நிறைய மேட்ச்சு நடத்தணும். எல்லாருமே ஒரே மாதிரியே இருந்துட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நிறைய மேட்ச்சில் நடத்துறதுக்கு என்னுடைய ஏஎம்சிசி டீமுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்பான்சர்கிட்ட உங்கள் ப்ரைஸ் கேட்கும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த ஸ்பான்சருமே வந்து நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேட்ச் வச்சுருக்கோன்னு சொன்னோம். நான் என்னப்பா பண்ணட்டும்னு தான் கேட்டாங்க. யாரும் வந்து யோசித்து சொல்கிறேன், இல்லைப்பா பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லவே இல்லை. என்ன பண்ணட்டும், ஃபஸ்ட்டு தட்டா செகண்டு தட்டா எல்லாம் போட்டி போட்டு தான் கொடுத்தாங்க. யாரும் வந்து பேக்கில் வரல. அது இல்லாமல் வந்து ப்ரைஸஸ்க்கு மேலே வந்து கொடுக்குறவங்க நிறையா வந்தும் சிறப்பு ப்ரைஸில் தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மேட்ச் பை மேட்ச் எல்லாருக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் தரலாம், அதுக்கு தனியாக கப்பு ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேட் போட்டு நடத்தலாம். ஏன்னா நம்ம சர்க்கிளில் நிறையா மேட் போட்டு நடத்தி நானும் நிறைய பார்க்கல. ஸோ நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பிச்சுன்றதுனால பேட்ஸ்மேன் வந்து பவுலரை போட்டு பொலன்னு பொழந்துடுறாங்க. அதாவது இந்த பிச் எப்படின்னா பவுலருக்கும் ஃபேவரில் பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவரில் 2 பேருமே ஈக்குவலாக தான் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் பார்த்துருக்கேன். மேட்டன் ஒரு இதை கொண்டு வந்தோம் இந்த டோர்னமெண்ட்டில். சூப்பர், அது நல்ல ஒரு ஐடியா. அதே மாதிரி இந்த குழுக்கள் போட்டு இந்த பேப்பர்னால வந்து ஒருத்தர் மேலே கீழன்றது காமிக்க வேணாம். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வச்சு அவங்க மேலே போட்டோன்னு சொல்லிட்டு தான் அந்த 4 ரன் ஓட வச்சு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள மேலே கூப்பிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமா பார்த்து பண்ணோம். இந்த மேட்ச்சில் எல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக தரணும், எங்கே இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணோம். அந்தளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக வந்துச்சு. ஒரு குறைன்ற மாதிரி எங்களுக்கு தெரியல, வேறு யாருக்கும் குறை இல்லாத மாதிரி தான் பண்ணி அமைச்சோம். லீகல் ஆக்ஷன் மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லி எல்லாம் அதுலேருந்து இன்ச் பை இன்ச் ஒரு வைடு நோபால் கூட கன்சல்ட் பண்ணி தரது, யாருக்கும் கஷ்டம் வராமல் பண்ணதான். அம்பையரிங்லேருந்து வெளில என்ன சொல்லுது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பார்த்து பண்ணதுனால எங்களுக்கு மேட்ச் பெஸ்ட்டாக வந்துச்சு. ஒரு நல்ல மெமரியாகவும் இருக்குது. அவ்வளோதான், இப்படி தான் போச்சு. ஸ்பான்சர்ஸு நீங்கள் எல்லா ஸ்பான்சர்ஸும் வந்து எதுவுமே சொல்ல, கேட்டது எல்லாமே நன்றின்னு காசு எல்லாம் கேட்டதை அளவை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்து விட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, செகண்டு கேட்டது செகண்டு கொடுத்துட்டாங்க, தேர்டு யாருமே முடியாதுன்னு சொல்லலை. எல்லா ஸ்பான்சருக்கும் தேங்க்ஸ்ண்ணா. லாஸ்ட்டாக எங்கள் டீமோட ஜூனியர் பாய்ஸ், பால் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெயிலுன்னு பார்க்காம எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடி பால் எடுத்தாங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே ஃப்யூச்சரில் பெரிய பிளேயராக வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். கணேஷ், முரளி, எல்லாரும் வாங்கப்பா, ராஜேஷ், எல்லாரும் இனிமேல் ரெகுலராக கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னா இதை நீங்கள் நினைக்கிறத விட மேலே எடுத்துகிட்டு போகலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். போன டோர்னமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு வச்சு சின்ன ஒரு சந்தோஷம் தான். என்னென்னா போன டைம் நாங்கள் வந்து ஃபைனலே விளையாடலை. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால நாங்கள் வந்து ஃபைனல் விளையாடலை. ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் தோத்தாலும் ஃபைனல் வரணும். அதில் ஒரு ரொம்பவே சந்தோஷம் தான். போன டைம் நாங்கள் மேட்ச் நடத்தியும் எங்களால் அது ஆட முடியல, எல்லாருக்கும் கஷ்டப்பட்டோம் போகிறப்போ. இந்த டைம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று ஏஎம்சின்றது வந்து வெளியே போனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்குது. ஒரு அலங்காரமாங்கல இருந்தது வந்து ஏஜிஎம்னு ஒரு இடத்துல போய் டோர்னமெண்ட்டில் பேரை கொடுத்து அதை கொண்டு வந்து நீ ஏஎம்சியை மாற்றி இன்றைக்கி வெளியே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்டில் ஏஎம்சின்னா ஒரு டீம் வெளியே இருக்குது, இந்த மாதிரி டீம் இருக்குன்னு ரீச் ஆகிருக்கு. அதே பேர் சந்தோஷம். அதனால இந்த டீம் எங்கள் டீம் பசங்க எல்லாமே வெளியே போய் நல்லா விளையாடுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் போகிறது கம்மி தான், ஆனால் மற்ற பேர் எல்லாமே போகிறாங்க, போயிட்டு நல்லா விளையாடுறாங்க. எங்கள் ஏஎம்சின்றது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். அடுத்தடுத்து வர பொண்ணு நல்ல அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்து சில இடத்துல வாய்ப்பு வச்சு மேலேயும் போகலாம். அடுத்த டோர்னமெண்ட்டு இதை விட நல்லா பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி காமேஷ் சொல்லிட்டான்.
இது சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க இவங்கெல்லாம் கிடையாது, எல்லாமே நாங்கள் இந்த வெளியேருந்து பிளேயரு உள்ள இங்கே ஒரே ஒரு அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே ஒன்றா கலந்து நாங்கள் சந்தோஷமாக ஒரு விளையாடுறோம். இதை வந்து எல்லா டைமும் மறுபடியும் வரணும். திரும்ப ஒரு 2 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு தோற முடிச்சாலும் திரும்ப இதை வந்து திரும்ப எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லாமே நடத்தக்கூடிய பெரியவங்களும் சரி, இல்லை இப்போ பெரியவங்க இப்போ விளையாடுற பிளேயருங்க எல்லாருமே மறுபடியும் வந்து இதை திரும்ப எந்த டோர்னமெண்ட் வச்சாலும் வந்து எல்லாருமே பண்ணி கொடுக்கணும். இதுதான் எங்களோட இது ஒன்று இது ஒரு கோரிக்கை தான். ஃபுட்டு நாங்கள் கேட்ட ஃபுட்டை ஸ்பான்சர் பண்ண எங்கள் அண்ணன் எம் விக்னேஷ் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் தான் நிறைய பவுலராக பேட்ஸ்மேனை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஸோ அதனால் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி விக்கெட்ஸும் சரி சிக்ஸஸும் சரி அடிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் ஆக்சுவலாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறையும் தண்ணி கேன் காலி ஆகிடும். அப்புறம் அவர் வந்து பிரசாந்த்னு சொல்லிட்டு அவரும் ஏஎன்சிசியில் ஒருத்தர் தான். அவர் தான் வந்து முகம் சொல்லிக்காமல் கால் பண்ணும் போதெல்லாம் மாமா தண்ணி கேன் வேணுன்னா ஒரே 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவார். அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். லாஸ்ட்டாக டிஎன் கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 3 நாளாக எந்த விஷயத்துலையுமே முகம் சொல்லிக்காமல் சாப்பாடில் ஸ்டேயில் எல்லாத்துலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் வர எல்லா டோர்னமெண்ட்டையும் சிறப்பாக நடத்துங்க. சேனல் சப்போர்ட் எப்பயுமே கூட இருக்கும். நம்ம சேனல் டிஎன் கிரிக்கெட் கூப்பிட்டு நன்றியா. தேங்க்யூ. கண்டிப்பாக.